ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான பச்சை பயிறு குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்காக ஒரு கப் அளவு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிறு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அது பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 டைம் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம். நல்லா பெரிய பல்லாரியாக இருந்தால் ஒரு பல்லாரி போதும். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 2 பல்லாரி எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக கல்லுப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா சீக்கிரம் நல்லா வதங்குங்கிறதுக்காக. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை பச்சை பயிறு குழம்பு செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிரையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரெலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் 5 விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.